வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். கோடி ரோட்ஸ் இதை தான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம், அதை பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த பிளட் லைன் ரீயூனியன் அதை பற்றியும் நம்ம பிராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறார்ல, அது தற்போதைக்கு கிடையாதான். அதை பற்றி என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிராக் லெஸ்னரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த ஜான்சனாக்கும் பிராக் லெஸ்னருக்கும் பிரசில் பலூசா பேப்பரில் ஒரு மேட்ச் நடத்தினாங்கல்ல, அதுக்கு முன்னாடி பிராக் லெஸ்னர் ஜான்சனை அட்டாக் பண்ணியிருப்பார். அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, மினியாபோலிஸ் தான் பிராக் லெஸ்னர் தங்கியிருக்கும் அவருடைய பூர்வீக இடம். அதாவது பிராக் லெஸ்னர் ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவர், ஆனால் அமெரிக்காவில் மினியாபோலிஸில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வீடெல்லாம் எடுத்து தங்கியிருக்கிறார். அங்கே தான் பல வருஷம் இருந்தார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது ஜான்சனா என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு, அதுவும் அவர் தங்கி இருக்கிற அந்த மாநகரத்தில் 2026 சம்மர்ஸ்லாம் நடக்குல்ல, அதோட ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாருன்னு. பட் ஆனால் பால் ஹேமன் தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது ஜான்சனாவுடைய கருத்து. அதாவது ஜான்சனா எதனால் அப்படி சொன்னார்னா, பிராக் லெஸ்னர் சொன்னார்னு. ஆனால் அஃபிஷியலி பிராக் லெஸ்னரே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிற கருத்தை யாருக்கிட்டேயும் சொல்லலை. அவர் ஜான்சனாக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காரு, அதை பற்றி தானே சொல்லியிருக்காரு. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா, பிராக் லெஸ்னர் 2026 ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறது கிடையாதான். எப்பாட இப்போ தாயம் என் வாயில் பாலை ஊற்றுனேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் லாஸ் ஆகிற பிளான்லேயே இல்லையா. அதாவது மேட்சஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா விக்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் பிராக் லெஸ்னர் இருக்காராம். ஸோ அவருடைய ஃபோக்கஸிங் ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி விட்ட மார்க்கெட்டிங்கை பெரிய லெவலில் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். பிராக் லெஸ்னர் வந்ததுக்கப்புறமா வார் கேம்லையும் தோக்கலை, அத்தனை டைம் பிராக் லெஸ்னர் ஜான்சனா மேட்ச்லையும் தோக்கலை, இதுக்கப்புறமா ரெஸ்லிங் மேட்ச்லையும் தோக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மெயின் பண்ணி சொல்லிக்கிறாங்க. பிராக் லெஸ்னர் வின்னிங்காக தான் இப்போ இருக்கிறாரு, தோக்குற ஐடியாவே இல்லைன்னு. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது பொய்யான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஜான்சனா தெளிவாக சொல்லியிருப்பார். அது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. அதாவது அஃபிஷியல்னால் WWE தரப்புலேருந்து சொல்லணும், பிராக் லெஸ்னரே சொல்லணும். ஆனால் ஜான்சனா எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நான் பிராக் கிட்ட பேசும்போது பிராக் லெஸ்னர் இதை என்கிட்ட சொன்னான். அதாவது பிராக் லெஸ்னருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த டைமில் ஒரு நினப்பாக இருந்திருக்குது. அதை ஜான்சனா கிட்ட சொல்லியிருக்காரு. ஜான்சனா அதை ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு பிராக் லெஸ்னர் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக வைக்கிறதுக்கு WWE பிளான் இல்லையா. அதனால் பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டாராம். இது கண்டிப்பாக பிராக் லெஸ்னருடைய ஒரு சில ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் பிராக் லெஸ்னர் இதுக்கப்புறமா தோல்வியே கிடையாது, ஒன்லி ஃபார் த விக்ட்ரி, வின்னிங் மட்டும்தான் இருக்க போகுது. அப்படிங்கும் போது பிராக் லெஸ்னர் 2018-17 காலத்தில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் தோக்காமல் ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தாரு. அதே ரெக்கார்டு மீண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமா ரோட்ஸ். எஸ், கோடி ரோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஸ்மாக்டவுனில் வின் பண்ணியிருப்பார். இது அவருடைய 3வது விக்ட்ரி. இதற்கான மக்களுடைய எதிரொலியை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதாவது இந்த வீடியோவை WWE பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவாக யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ WWE பார்த்தீங்கன்னா பெரிய மேட்சஸ் எல்லாம் ஃபுல் வீடியோவாகவே அவங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. அதில் தான் கோடிக்கும் ட்ரூக்குமான ஃபுல் மேட்ச் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது மில்லியன் கணக்கான வியூஸ் வந்துருக்குது. அந்த வீடியோவில் எக்கச்சக்க அன்லைக் வந்தது. இதை பார்த்து கோடி ரோட்ஸே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹல்க் ஹோகன் ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வச்சாங்க. அது ஒரு நாளிலேயே பார்த்தீங்கன்னா 100 டிஸ்லைக், அதாவது 100K வியூஸ் கிடையாது, 100K டிஸ்லைக்கை பார்த்துச்சு. அப்போது 1 மில்லியனுக்கும் மேற்பட்டவங்க பார்த்துருக்குறாங்க. பார்த்தவங்க எல்லாருமே கழுவி தான் ஊட்டியிருக்கிறாங்க WWE. இதான் சர்ப்ரைஸா, இதெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா, இதுக்கு மேலே என்ன பார்க்கணும், மோஸ்ட் டிஸ்லைக் வீடியோ இன் இயர் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 100K டிஸ்லைக் அப்படிங்கிறது பெரிய விஷயம், கரெக்டு தானே. அது போக பார்த்தீங்கன்னா 100Kலேருந்து 130K முழுக்க கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா மாடர்ன் எராவுடைய ஹல்க் ஹோகன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹல்க் ஹோகன் அந்த டைமில் சாம்பியன்ஷிப்பை தோக்கவே மாட்டார், முழுக்க பவர்ஃபுல் ரெஸ்லராக இருப்பார். அப்போ அவரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ கோடி ரோட்ஸையும் ஹெல்ப் பண்ணுறாங்க. கோடி ரோட்ஸை மாடர்ன் எராவுடைய ஹல்க் ஹோகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு. சரி, தற்போதைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2025
1,11,000 நம்ம 1,11,000 வைப்போமே, அந்த 1,11,000 காட்டிலும் கோடி ரோட்ஸோடைய டிஸ்லைக்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஈவன் ஜே ஊசோவை விட கோடி ரோட்ஸை அந்த அளவுக்கு ஹேட் பண்ணுறாங்கன்னா பாருங்களேன். இப்போ என்ன விஷயம்னா அந்த 100K 200K டிஸ்லைக்காக மாறிடுச்சு. ஏன்டா எதில் சாதனை பண்ணுவீங்கன்னு தெரியலையா? மோஸ்ட் டிஸ்லைக் வீடியோவில் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனதாச்சு. இதை யாருமே எதிர்பார்க்கல. அதாவது இப்படி டிஸ்லைக் பண்ணாலே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் கோடிக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. ஆக்சுவலி கைஸ், உங்களுக்கு தெரியுமா, WWE யூனிவர்ஸ்லேயே ரெஸ்லிங் கெரியர்லேயே அதிகமான அன்லைக்கை வாங்கின வீடியோவில் இப்போ கோடி ரோட்ஸுடைய வீடியோ இடம் பெற்றிருக்குது. அப்போ முதல் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோடி ரோட்ஸ் ரோமன் ரீன்ஸ் சேலஞ்ச் பண்ணும்போது அதெல்லாம் கிடையாது. ராக் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதுக்கு 520, அதாவது 5,20,000 பேர் அன்லைக் பண்ணியிருப்பாங்க. அப்போ 5,20,000 பேர் அன்லைக் பண்ணியிருக்காங்க, 1,30,30,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க பாருங்கள், எத்தனை மில்லியன் பேர் பார்த்துருப்பாங்கன்னு. அந்த வீடியோவை கம்பேர் பண்ணும்போது இது 200Kவை தாண்டி போயிருக்குது. ஆக்சுவலி ராக் மாதிரி ப்ராப்ளம் இருந்து அவ்வளோ அன்லைக் வந்திருக்குது. கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டார் போல இருக்குது. இவ்வளோ அன்லைக் வாங்கியிருக்காரு. ஒரு காலத்துலலாம் லைக் வாங்கினா தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அன்லைக் வாங்கினா தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு போல இருக்குது. ஸோ பிராக் லெஸ்னர், ஸோ WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ரெஸ்ல்மனியாக்காக ராண்டி ஆர்டன் ரெடியாக இருக்கார். அதே நேரத்தில் இப்படி ஒரு அன்லைக் சாதனையை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அன்லைக்கை பற்றி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். குறிப்பாக கோடி ரோட்ஸோடைய ரசிகர்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுடைய மனத்தாக்கத்தில் இது எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்க கமெண்ட் பண்ணுறத பார்த்திலும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது எனக்கு முக்கியம். காய்ஸ் இப்போ நம்ம சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் கொலவரியாக பேசியிருப்பார். அதுலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா பங்க் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஒரு மூஞ்சிலே ஒரு குத்திருப்பாங்க. பங்கும் முரட்டுத்தனமாக தான் பேசியிருப்பார். இப்போது பிளட் லைன் ரீயூனியன் ஆகுமா? அதாவது ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ், ரோமன் ரெயின்ஸ், பழைய பிளட் லைன் இவங்க 3 பேர் ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஊசோஸ் வந்து வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டா ஸ்மாக்டவுனை லீட் பண்ண மாதிரி ராயை லீட் பண்ணலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஸ்மாக்டவுன் அளவுக்கு வராது. ஸ்மாக்டவுனில் லீட் பண்ண அந்த கலரே வேறு. ரா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தானே. என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி வராதுல்ல இவங்களே பண்ணாலும். பட் இருந்தாலும் இது வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெருத்த இதாக இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிட்டு இருக்க செய்தி என்னென்னா, WWE பார்த்தீங்கன்னா 2024 கோடி ரோட்ஸுக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடக்கிறதுக்காக ராக்கை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது என் ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன்னா, அவன் ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன்னா என் ஃபேமிலியை பேசுகிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணியிருப்பார். அதன் மூலியமாக ராக் இந்த ஸ்டோரியில் இன்வால்வ்மெண்ட் ஆகி அந்த ஸ்பீக்கே நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ WWE பார்த்தீங்கன்னா சேம் ட்ரிக்கை தான் வந்து இந்த ஸ்டோரிலையும் யூஸ் பண்ணுறாங்களாம். அப்போது என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஸ்டோரியினுடைய ஹைப்புக்காக ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸை இழுத்துருக்குறாங்க. எப்படி கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸோடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசணுன்னு ராக்குக்கு கோவம் வந்து கோடி ரோட்ஸோடைய கன்னத்திலேயே ஒரு அரைஞ்சிருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸுக்கு ரோமன் ரெயின்ஸோட குடும்பம், அதாவது நீ அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறேன்னா இஸ் மை ஃபேமிலி, ஹியர் ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசுகிறேன்னா மை ஃபேமிலியை பற்றியும் நீ தப்பாக பேசுகிறேன்னு அர்த்தம் அப்படிங்கிறதுக்காக ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு ரோமன் ரெயின்ஸ்க்காக சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்களாம். ஆனால் அதிகப்படியாக ரெஸ்ல்மனியாக்கு அப்புறம் இந்த டீம் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் தற்போதைக்கு ரெஸ்ல்மனியா ஸ்டோரிக்காக ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. சரிங்களா? அப்போது பிளட் லைன் ரீயூனியன் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஆகும். ஆனால் ரெஸ்ல்மனியாவுக்கு அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் தனி மரமாக தான் இருப்பார். பழையபடி ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் கூட இருக்க மாட்டார். ஆமாம், அண்ணனே பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க தான் வராரு. அவருக்கு எதுக்கு ஒரு டீம்? கரெக்டு தானே?